செய்திகளுக்காக அமுதா ஹரிகிருஷ்ணன். பட்டாபிராம் அந்தோணியர் தெரு, சார்லஸ் நகர் பகுதியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை அமைப்பாளர் சுரேஷ் என்கிற ஜான் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக இலவச சட்ட ஆலோசனை மையத்தினை திறந்தார். அலுவலக சகோதரர் தோழர் திரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர், எங்களுடைய மாமன்றத்தின் ஆற்றல்மிகு உறுப்பினர் திரு ஜான் அவர்கள் இன்று புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இது அலுவலகமாக மட்டுமல்லாமல் மிக திரு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இது நாளைய காலகட்டத்திலே ஒரு இலவச சட்ட மையமாகவும் திகழ இருக்கின்றது. இங்குள்ள மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் உதவும் வகையிலே, சட்ட விழிப்புணர்ச்சி பெறும் வகையிலே இந்த அலுவலகம் இனி ஒரு இலவச சட்ட மையமாக திகழும் என்பதிலே யாருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்காது. அதே போல அருமை சகோதரர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆற்றல் மிகு வழக்கறிஞர், இலவச சட்ட முகாம்கள் எல்லாம் முன்னெடுத்து நடத்தக்கூடியவர்கள், இளம் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்து கொள்கின்ற திரு பீம் லா அசோசியேஷன் நிறுவன தலைவர் அருமை சகோதரர் திரு வசந்த் அவர்கள் சிறுபான்மை மன்றத்தின் உறுப்பினராக இருந்து பல்வேறு ஆற்றல் மிகு செயல்களை எல்லாம் அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இங்கே நிகழ்த்தி காட்டியவர். தொடர்ச்சியாக அப்பணியில் அவர் திகழ வேண்டும். அவருடைய வசந்த மற்றும் தேவி, அவர்களுடைய சகோதரர்கள் திரு அலோஷியஸ் போன்ற எண்ணற்ற அவருடைய டீம் இணைந்து இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த வழக்கறிஞர் அலுவலகம் இந்த பகுதியிலே ஒரு மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர் அலுவலகமாகவும் இலவச சட்ட மையமாகவும் வருகாலத்திலே திகழும். இதே போல தாவேக்காவிலே உயர் பதவிகளை பெற்று செயலாற்ற வேண்டும். ஏனென்றால் அமைப்பு மன்றமாக இருக்கும்போதே பொதுச் செயலாளர்களுடன் சரி, தலைவர்களுடன் இணைந்து செயலாற்றியவர். அவருடைய அரசியல் பணியும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும். நீதித்துறையும் அவர் கால்பதிக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமும் அவருடைய இனிவரும் காலங்களிலே சட்ட விழிப்புணர்வு பீம் அசோசியேட்டோடு இணைந்து நாங்கள் செயலாற்ற தயாராக இருக்கின்றோம். கரங்கோர்த்து செயலாற்ற தயாராக இருக்கின்ற வாக்குறுதியை கூறி அவர் இனிமேல் மேலும் சட்டத்துறையிலே சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் மனதார அவருடைய ஒத்துழைப்பையும் நல்க தயாராக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.